வணக்கம் மாமி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா அழகாபுரி அனித்தியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த அழகாபுரி அனித்தியம்மன் கோயிலில் இன்றைக்கி என்ன சிறப்பு பூஜைனா, மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு இன்றைக்கி கோயிலில் சிறப்பு பூஜை பண்ணுறாங்க. அந்த இதுக்கு நாங்கள் வாடகைக்கு வந்தோம். அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எடுத்து போகணும்னு தோணுச்சு. நான் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள். கோவிலுக்கு நாங்கள் ஊர்லேருந்து நைட்டு 9 மணி தாங்க பரப்பிட்டு கோயிலுக்கு வர 12 மணி ஆச்சு. நான் வரும்போது கோயிலுக்கு முன்னாடி பூரா விளக்கு வச்சு உட்காந்துருக்காங்க. என்னடா புது கான்செப்டாக இருக்குது, என்ன விளக்கு வச்சு உட்காந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது எல்லாம் விளக்கு ஏற்றுற ரெடியாக இருந்தாங்க. அம்மாவுக்கு உள்ள சிறப்பு பூஜை நடந்துருந்துச்சு. அப்படியே சரி அப்போ வீடியோ எடுத்துருவோம்ட்டு வீடியோ எடுத்தோம். நான் முத அனித்தியம்மன் கோயிலுக்கு வரும்போது ஆத்தா குழந்தை ரூபத்தில் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னடா ஒரு சின்ன குழந்தை கோயிலுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இன்னொரு வாடகைக்கு போகும்போது பார்க்கும்போது அந்த சிலை இல்லை. என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்றைக்கி நாங்கள் சாமியை குழந்தையாக வைப்போம். அடுத்து 3 நாள் சிவராத்திரி அமாவாசி, அதுக்கு அடுத்த 3ஆவது நாள் பக்கத்தில் இருக்க கிணற்று ஆத்தால கரைச்சிருவோம். அதுக்கடுத்து ஆத்தா உருவம் இல்லாமல் கோயிலில் சும்மா நாங்கள் இதாக கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆத்தாவை குழந்தையாத்தான் பார்த்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்துக்கு அந்த நிகழ்ச்சி இன்றைக்கி மறுபடியும் 2வது முறையாக ஆத்தால பார்க்க போகிறேன். எனக்கு அழகாபுரி அனித்தியம்மா தாய் எனக்கு நான் கும்பிட்ற தெய்வங்களில் அதுவும் நமக்கு முக்கியமானது, நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்தால் அடிக்கொருக்கு சவாரியாக அழகாபுரி அனித்தியம்மன் கோயிலுக்கு அடிக்கொருக்கு வருவேன். அப்போ பார்க்கும்போது சரி இன்றைக்கி ஆத்தால பார்க்க வாய்ப்பு கிடச்சிருக்கு, இன்றைக்கி ஆத்தால குழந்தையாக பார்த்துருவோம்ட்டு பூஜை பார்ப்பேன். ஆனால் ஆத்தாவை குழந்தையாக வைக்கிறது இந்த ஆத்தாவை திறக்குந்தேன்னு எனக்கு யாருமே சொல்லலை. இந்த மாதிரி அம்மா இன்றைக்கி குழந்தை ரூபத்தில் காட்சி வைக்கணும்னு யாருமே சொல்லலை. அப்படியே திறந்த உடனே பார்த்து நான் உள்ளே பாசூர் நான் தான் ஃபஸ்ட் ஆள் உள்ளே கேமரா கையில் வச்சுருக்கோம். சரி உள்ளே போய் பார்க்கணும் பார்த்தா உள்ளே போய் வீடியோ வைக்கும்போது மறுபடியும் 2வது முறையாக ஆத்தால குழந்தையாக பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீண்ட நாள் நெடுநாள் பார்க்காத உறவுகள்லாம் அன்றைக்கி பார்த்தாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வணக்கம்னு சொல்லி நம்மளை ஆளுகள் நிறையா கண்டுக்கிட்டாங்க போல். அதனால் கொஞ்சம் வரவேற்புக்காக கொஞ்சம் ஆத்தா உன்னியத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா இது பண்ணாங்க. அதே மாதிரி சாப்பாடு நைட்டு 12-1 மணிக்கு சாப்பிட்றீங்க, 1 மணிக்கு சோறு இருக்குங்க கோயிலில். பயங்கரமாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து வரும்போதே கொஞ்சம் ரேச வயிறு கடிக்க மாதிரி தெரிஞ்சு ஆத்தாக்கிட்ட கோயில் நைட்டு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆத்தாவுக்கு பூஜை நடக்கிறது நான் வாய்ஸ் பேசலை, உங்களுக்கு இதை எடுத்து போடுறேன் பாருங்கள். பூஜை முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் உங்கள் லைனில் நான் கூட ஒரே ஆமாம், இது நம்ம கேமரா. அப்பா சேலையை மட்டும் பார்த்துக்கோ.
ஆத்தால குழந்த ரூபத்தில் பார்த்து சாமி கும்பிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆத்தால குழந்த ரூபத்தில் வந்து சாமி கும்பிட்டு பார்க்குறது வந்து ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆத்தாளுக்குள்ளே போய் நல்லா சாமியை கும்பிட்டு வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணி பார்த்து வச்சுட்டோம், வந்துட்டோம். எல்லோரும் வந்து முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்க எல்லோரும் வரிசையில் நின்று சாமி கும்பிட்றாங்க. ஆத்தாளுக்கு வந்து நல்ல சிறப்பு பூஜை நடந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் வந்து நல்லா இருந்துச்சு. மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோவில் எடுத்து போடுறேன். வணக்கம் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சொந்த மொத்தத்தில் சொல்லுங்கள். வணக்கம் யூடியூப் சேனலில் நம்ம மாரிமுத்து ஓப்பன் பண்ணிக்கிறப்போ வெளிநாட்டு இருக்க அப்படியெல்லாம் சொல்லுங்கள். பார்க்கட்டும், பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து அடுத்து வர வீடியோவை நல்ல நல்ல வீடியோ எடுத்து போகிறேன். வணக்கம் மாமி.